வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் குக் சேனல்ல 2 விதமான இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒன்று பூண்டு பொடி, இன்னொன்று கருப்பு உளுந்து பொடி. ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்து பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து லேசாக வறுத்து விட்டுடலாம். தீ நல்லா மிதமாகவே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபட லேட் ஆகும், அதனால் கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நான் உளுந்து சேர்த்துருக்கேன். காரத்துக்காக ஒரு 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடி நல்லா காரமாக இருந்தால் இட்லியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இது நல்லா வறுபட்டதும் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 8லேருந்து 10 பூண்டு பற்களை தோலோடு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு எல்லாமே வந்துட்டு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது இது எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நாம் பொடி பண்ண போகிறோம். இது கூடவே சுவைக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது ஆறுனதும் நல்லா அரைச்சிடலாம். அடுத்தது இப்போது பூண்டு பொடிக்கு என்னென்ன வறுக்கணும்னு பார்க்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு பூண்டை நல்லா தோலோடு தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இப்போது பூண்டு நல்லா கலர் மாறி நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த அளவுக்கு வறுத்தா தான் அது ஆறுனதும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே எண்ணெயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இந்த பூண்டு நல்லா காரமாக இருக்கும், அதனால் மிளகாய் வந்துட்டு கம்மியாக சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்து வறுபட்டதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் எள்ளு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடுங்க. இப்போது இது நல்லாவே செவந்து வந்துருச்சு. இதையும் அந்த பூண்டு கூடவே சேர்த்துட்டு இது கூட சுவைக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்க போகிறோம். இந்த பூண்டு இப்போ பார்க்குறதுக்கு நம்ம கையால் மசிக்கும் போது இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், மொறுமொறுன்னு. அப்போ தான் நல்லா அரைப்பட்டு வரும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போது கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த இடையில நான் கருப்பு உளுந்து பொடியை அரைச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். நான் அதே மிக்ஸி ஜாரில் தான் இப்போ பூண்டு பொடியை நம்ம போட்டு அரைக்க போகிறோம். ரெண்டுமே கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும்போது அதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது பூண்டு பொடியும் நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்க்குறதுக்கே நல்லா ரெட்டாக நல்லா கலராக இருக்குது. இது நல்லா கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். இந்த உளுந்து பொடியும் சரி பூண்டு பொடியும் சரி இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு வந்துட்டு இது கூட நெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது அதோடைய வாசனையே வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து பொடி போட்டு இந்த மாதிரி இட்லி தோசைலாம் கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த 2 விதமான பொடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.